Hi guys, welcome back to my channel. என்னடா பாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தானே நமக்கு காப்பர் கிடச்சிருச்சு கோப்பர்ன்ற வரல மைண்ட் மினிட்ஸ் தான் வச்சுருக்கோம். காப்பர் கிடச்சிருக்கு, காப்பர் மைண்ட் சொல்லிட்டு கிடைக்கிறது மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டெப் மெனிக்கு போடலான்னு தான் பண்ணிட்டு இருக்கப்போ எடுத்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு காப்பராக கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கோல் கிடச்சி அதுக்கடுத்து காப்பர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அயன் அடுத்து கோல்டு டைம் எடுக்கிறோம், இல்லாட்டி 2 நாளைக்கு அட்லீஸ்ட் எடுக்கும். கோல் இருக்குமான்னு தெரில, பட்டு அயன் எடுத்துங்க எப்படியும். வாய்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நாள் நான் வீடியோ வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நாள் வீடியோ எடிட் பண்ணி வச்சது நான் வாய்ஸ் தான் கொடுக்காம விட்டேன். ஓய் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல் கிடச்சிருக்கு. இந்த கோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த கோலை ஃபுல்லாக டாஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன். எப்படியும் அந்த கோல் எடுத்து கோல் எடுத்தாச்சு. ஸோ கரெக்டாக விறுவிறுன்னு கோல் எடுத்தாச்சு. ஓகே ஓகே சூப்பர். இப்போ வந்து நெக்ஸ்ட் கீழே வந்துச்சா? ஓகே நெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து கீழே போய்க்கலாம். ஓகே வேறு லெவலில் அயனு போடு இன்னும் ரெண்டு போடு காய்ஸ். நிறையா இருக்குது காய்ஸ், வேறு மாதிரிங்க நிறையா இருக்குங்க இங்கே. சரி வேறு லெவலில் நான் வேறு அயனிங் தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்கா. எனி படி அயனிஸ் யார் எனி இல்லை ரெஸ்ட் இன் பீஸ். டார்ச்சிங் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போடுவோம்னு சொல்லிட்டு ஸ்டெப் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. நான் வந்து ஓகே காசு வந்தோடனே ஒரு 3 அயனை மட்டும் எடுத்துக்கிட்டு 3 வச்சுட்டு ஒரு அயன் பிக்கெக்ஸ் செஞ்சுக்கிட்டு ஒரு பக்கெட் செஞ்சுக்கோங்க கைஸ். எதுக்குன்னா கைஸ் போனோன்னு தெரியாமல் மாற்றிட்டாமல் நினச்சிட்டேன் கைஸ். தாமி ரொம்ப வெரி சாரி கைஸ். ஸ்விம்மிங் பூல் செஞ்சதை வந்து செய்கிற மாதிரி தாமி நினச்சிருப்பேன், பட் செஞ்சுருக்க மாட்டேன் போன முடியலை. ஏன்னா அந்த வீடியோ போகிறப்ப நான் இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டேன்னா அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஷன் அந்த வீடியோக்கு தான் நினச்சிட்டேன். இந்த வீடியோ தான் ஸ்விம்மிங் பூல் கைஸ், அதனால தான் பக்கெட் செஞ்சு போகப்பட்டிருக்கு. ஒரு அயன் பிஎஸ் செஞ்சுருந்தேன். ஓகே கைஸ் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் கட்டை செஞ்சுருக்கோம் ஒரு அயன் யூஸ் பண்ணி. எதுக்குன்னா சுற்றி காம்பவுண்ட் வால் செய்யணும், அதனால் காம்பவுண்ட் வால் கண்டி சூப்பரே எங்க ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஒரு 32 போதுமானு தெரியல, 10மா? ஓகே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது கைஸ் இது கட் பண்ணுறப்ப ஸ்டோனை. அது ஒரு சாட்டிஸ்ஃபை தான் கைஸ், நல்லா இருக்குப்பா அப்படியே கட் பண்ணுறப்ப இருக்குது. அதில் அதான் கைஸ். சரி நைட்டே தூங்கிட்டேன். என்னென்னு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே போனோன்னு பார்த்தா முன்னாடி இந்த வால் பத்துன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு கைஸ். இன்னுக்குள்ளே நமக்கு ஒரு மேடாக இருக்குது, அதை வெடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் க்ரீப்பர் வச்சு வேலை வாங்கினேன் கொஞ்சம். பட் க்ரீப்பர் மேலே லைட்டாக தான் வச்சுருக்கேன். ஓகே பட்னு சொல்லிட்டு கைஸ் நம்ம வீட்டுக்கு எய்த்தாப்புல க்ரீப்பர் அடிச்சு விட்டாங்க கைஸ். அப்போ அது வந்து நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த பாட்டில் செஞ்சுட்டேங்க, ரெடி பண்ணிட்டேங்க கைஸ். இதுக்கு அடுத்த பாட்டு ரெடி பண்ணியாச்சா? அந்த பாட்டில் தான் க்ரீப்பர் சம்பவம் பண்ணி விட்டாங்க கைஸ். வெடிக்க நம்ம வீட்டு வாசலில் வெடிக்க வச்சு போன வேலையை காட்டியிருப்பேன், பட் லைட்டாக வெடிச்சிருவான்னு பார்த்தா மொத்தமாக வெடித்து நாசம் பண்ணிட்டாங்க. சுபா லைஃப் கடுப்பாயிடுச்சு. கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன் கைஸ் மண்ணெலாம், அதனால் ஓகே எல்லாம் கிளியர் பண்ணிச்சு, அதனால் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு வந்தாச்சு கைஸ். இதில் நல்ல சொல்லணும் கிராஸ் பண்ணிடுவாங்க கைஸ். ஓகே கைஸ் இன்னும் இருக்குது அப்போ ஓகே கைஸ். சுற்றி டார்ச் வச்சு வாட்டி சாம்பி கீம்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் காம்பவுண்ட் போட்டுருவோம். அப்போ அதையும் தாண்டி காம்பவுண்ட் வால் தாண்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சங்கட்டமாக போயிடும். அதனால தான் ஃபுல்லாக டார்ச் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் டார்ச் இருக்குது கொஞ்சம் அப்படின்னு வச்சு சொல்லிட்டு எல்லாத்தையும் டார்ச் வச்சாச்சு. ஒரு க்ரீப் பண்ணாலும் நம்ம வீடு ஸ்வாக் ஆகி போயிடும். அதனால தான் இப்போ வந்து நானும் அந்த இது எல்டிசி ப்ரோவும் நானும் அந்த லார்ட் தமிழ் கேமிங் ப்ரோ இருக்கார்ல அவரும் சேர்ந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணான்னு சொல்லிட்டு தான் அழகான இங்கே இவ்வளோ இடத்த ஓகே 10x10 போடுவோம். 10 வாங்கி அடுத்து இப்படி ஒரு 10 ஓகே இங்கே 1 3 4 5 6 7 8 ஓகே திருச்சா. ஓகே என்னடா எக்ஸ்ட்ரா ஒன்று வருது அது இதுக்கு அதில் இன்னொரு லைன் வச்சு ப்ளீஸ் 11 to 10 ஆயிடுச்சா? உடச்சி விட்ருவோமா? ஒடுங்க 11 to 10 வச்சுருவோம். 11 to 10 உடச்சி விட்டு போயிடும்னு சொல்லிட்டு உடைக்க சொல்லிட்டேன்.
ஓடான்னு சொன்ன இது எல்லாத்தையும் ஓடான்னு சொன்னால் உடைய மாட்டாங்க ப்ரோ. இந்த ப்ரோ உடைக்க மாட்டேன். சரி உடச்சாச்சு கைஸ் கடைசியில். எல்லாத்தையும் விளாடணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயரை கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லேயரை கிளியர் பண்ண வச்சாச்சு கைஸ். கரெக்டான ஸ்ட்ரெயிட்டாக. ஆஹா அங்கே ஓகே கைஸ். அதனால இந்த ப்ரோ சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோங்க கைஸ் இந்த இதில். அதான் வேறு எதுவும் இல்லை. பார்ட்னர்ஷிப் போட்டு அதாவது இதில் வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வுட்டு கைஸ் இருங்க கைஸ். கைஸ் பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இது போட்டால் போதும் கைஸ். ஒரு 3 பிளாக் ஹைட் பண்ணிட்டு இன்னும் அந்த இதுக்கு ஸ்விம்மிங் பூல் க்ரியேட்டிவாக பண்ணலாம் தான். அப்போதைக்கு டைம் பத்தல. அதனால இதை மட்டும் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் கூட பண்ணி வைக்கிறேன் கைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஓகே கைஸ். ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து 16 வுட்டுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ஒருத்தர் குளிக்கணும்னா 16 வுட்டு கொடுக்கணும் கைஸ். அதான் என் தம்பி வேறு லைட்டாக குதிச்சிட்டேன் தெரியாமல் குதிச்சிட்டான் போல. நான் காசு வாங்கிட்டேன் 16 வுட்டு கொடுறான்னு. ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடற்கடை எல்லா ஸ்டோனையும் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெட்டி கலெக்ட் பண்ணியாச்சு கைஸ். எல்லா ஸ்டோனையும் கடைன்னு கலெக்ட் பண்ணிட்டு நைட் ஆக போகுது. தூங்குன்னு சொல்லிட்டு கடன்னு வீட்டுக்கு போயிட்டு தம்போ போடு க்ளாஸ் பண்ணு. அந்தலாம் சரி தெரியா 1% வந்த கைஸ். அந்த ப்ரோ வந்தாட்டா சல்லுன்னு கீழே போய் தூங்கிட்டேன் கைஸ். சொல்லி தூங்க வச்சு கஷ்டில். ஓகே பஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்கட்டும் போயிட்டு நம்ம வாட்டுக்கு கைஸ். நம்ம வீடியோ பார்க்க எனக்கு இங்கேருந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அழகாக இருக்கலாம் நம்ம வீடியோ. ஓகே வடிச்சிட்டேன் போச்சு சொல்லி முடிச்சிட்டேன். சூப்பர் வேறு வேலையே இல்லையாடா அவங்களுக்குலாம். ஃபஸ்ட்டு இந்த குழி வசதி ஒரு நாள் மூடுவாங்க கடை மூடிடுவாங்க. தோலா முன்னாள் வாடா. ஐயோ இருடா மதிச்சிட்டேன். முன்னால் முடியும். ஓகே கைஸ் 3 பிளாக் டைப் பண்ணி கைட் பண்ணிட்டு கீழே ஃபுல்லாக கோவில் சொன்னாச்சு கட்டிலான்னு இருக்கேன். அது பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்குது கைஸ் பார்க்க. மண்ணெலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவோம் இருங்க. ஓகே வாட்ச் அவ்வளோதான். ஏன்டா அப்படி இருக்கேன் வரடா ஃபஸ்ட்டு. ஓஎஸ் நைட் பார்த்தீங்கன்னா கைஸ் 2 மந்த்ஸ் எவ்வளோ பாருங்க கைஸ். வீட்டுக்கு ஓடிடுவோம் எதுக்கு நமக்கு தேவை விளையான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடியாச்சு கைஸ். ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் நம்மளோட ஸ்விம்மிங் பூல். பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் தான் நமக்கு ஒத்துக்கிற மனசு இல்லைனாலும் அதுதான் கைஸ் பேசுவோம் சொல்லிட்டேன். அந்த ப்ரோ கைஸ் லாட் தமிழ் கேமிங் ப்ரோ. நான் கைஸ் நம்ம இருந்தாலும் நிறையா பேர் பார்க்குறீங்க. லாட் தமிழ் கேமிங் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிங் கேமிங் தமிழ் இருக்காரு அவரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். லாட் தமிழ் கேமிங் ப்ரோவோட சேனல் வந்து நான் சொல்கிற மாதிரி படம் தான் வரும். அவரோட யூஆர்எல் படம் தான் வரும். இல்லாட்டி நான் வந்து அவரோட சேனலோட யூஆர்எல் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேங்க சிவா சேனலோட யூஆர்எல் உங்களுக்கு. சேனலோட யூஆர்எல் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இப்போதைக்கு வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு ஜம்ப் பண்ணி கொடுக்கலாம். ஓகே தூங்கலான்னு சொல்லிட்டு அந்த ப்ரோ தூங்க சொல்லாச்சு. நானும் தூங்கிட்டேன். விடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கடன் கீழே வந்து கட்டன்னு எல்லா வேலையும் முடிச்சு கைஸ். கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டினா ஒரு ஸ்விம்மிங் பூலை கட்டினா நமக்கு மேலே அந்த சாமி மண்டையை கொடுக்கும் கைஸ். இருடா நீ செத்துக்கினாலே வழக்கத்தாலே அப்போ சாப்பிடாடே. ஐயோ அடிக்காதடா அம்மாவுண்டா அடிக்கூடாது சொல்லிட்டு கைஸ் சாப்பிடா ஒரே இடம் செத்துட்டான். எவ்வளோ சாவலையோ டே பொருள்றா குன்றாதரா. ஐயோ செத்து ஐயோ போச்சு மூச்சு. ஓகே சாப்பிட்டு போயிருங்க சாப்பிட்டேன். அப்பாட சாப்பிட்டாச்சா அவனு சேர்ந்து அந்த பாப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாச்சு. ஓகே 2 பேரும் ஒரே நேரில் குதிக்கலான்னு சொல்லிட்டு 1 2 3 நான் சொல்லி முடிக்கலாம். அது பிடிச்சதா ப்ளீஸ் ஒரு சிக்காக போச்சு. அங்கே வந்து நைஸாக பார்த்தேன். எங்களுக்குள்ள லேமா இருந்துச்சு. லேமா எடுத்து எக்ஸ்பி ஏதாச்சும் தொட்டா நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுப்பேன். லேமா கயிறு தேவைப்பட்டான்னு சொல்லிட்டு கயிறு எடுத்துட்டேன் ப்ளீஸ். நான் ஒரு குதிரை கலெக்ஷன் பண்ணுவோம் பார்த்தா முடியல. அந்த ப்ரோ எல்டிஜி ப்ரோ அங்கே போயிட்டு இருக்காப்புல. நீங்கள் வாட்டுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் 3 கிளாஸ் கொடுத்தா ஒரு எம்ஆர்லான்ட்டு கொடுக்குறேன். நான் பயவில் ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செலக்ட் பார்த்தீங்கன்னா 7 கைஸ். ஓகே பாய் டாடா.